ஃபைனலி கைஸ், ஆஃப்டர் 27 லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ல வந்து ஒரு கப் அடிச்சிருக்காங்க. எப்பா என்ன ஒரு டெஸ்ட் மேட்சுங்க. ஃபைனலி இந்த சவுத் ஆஃப்ரிக்கன், இந்த யங் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டி ஆஸ்திரேலியன்ஸை வந்து தோக்கடிச்சு இந்த கப் அடிச்சிருக்காங்க. எவ்வளோ இந்த 27 இயர்ஸில் நீங்களே பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ், எவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க நாட்டு மக்கள், அவங்கள ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் எல்லாருமே வந்து நிறையா ஹார்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பட் ஃபைனலி அவங்க நாட்டு மக்களுக்கும் அண்ட் அவங்க ஃபார்மர் பிளேயர்ஸ்க்கும் அண்ட் இப்போ உள்ள கரண்ட் பிளேயர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா செரிஷ் பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஒரு மூமெண்ட் வந்திருக்குங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் எப்பயுமே வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பயுமே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க இந்த நாக் அவுட் மேட்சஸில் வந்து சோக் பண்ணிடுவாங்க, சம்ஹவ் அவங்க வந்து கப் அடிக்காமல் போயிடுவாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காக்காக உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ரைட், என்ன ஒரு மேட்சுங்க, என்ன ஒரு மேட்ச்சு. ஃபைனல் மேட்ச்னா இப்படி தாங்க இருக்கணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆக்ஷன், ட்ராமான்னு சொல்லி ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து இந்த மசாலா மூவி மாதிரி ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் என்ன ஒரு நாக் வந்து விளையாண்டுருக்காங்கப்பா நம்ம தெம்பா பவுமா அண்ட் வந்து ஏடன் மார்க்ரம் வந்து அவங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ்னு நீங்கள் சொல்லலாம். தெம்பா பவுமா பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து அவர் ஒத்த காலில் நின்று விளையாண்டாருங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஸ் நாக் வந்து அண்டர் ப்ரெஷர் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பவுமாவை வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ட்ரால் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் இஸ் ஹைட் அண்ட் T20 அவருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்த போகலாம். ஆனால் வந்து அந்த பிளேயரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரால் பண்ணாங்களோ, பட் அவர் வந்து அது எல்லாமே கண்டுக்காம அவ்வளோ கெத்தாக வந்து நின்று இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு எப்படியாச்சும் கப்பு அடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக கப்பு அடித்து கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா. அதனால தாங்க யாரையுமே எப்பயுமே வந்து கம்மியாக நம்ம எடை போடவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஏடன் மார்க்ரம், அவரை பற்றி என்ன சொல்கிறது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆனார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பவுமாக்கும் அண்ட் மார்க்ரம் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த சான்ஸை வந்து அவங்க வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்புங்க. ஒரு மேட்ச் வின்னிங் நாக் அண்டர் ப்ரெஷர் ஃபைனலில், அதுவும் ஒரு நியூட்ரல் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது நாக் அவுட் மேட்சஸில் இது வந்து ரொம்ப ரேர் இல்லையா. ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவங்க எப்பயுமே நல்லா விளையாடுவாங்க லீக் மேட்சஸில். பட் நாக் அவுட்னு வரும்போது என்ன சொல்கிறது, அந்த பெரிய மேட்சஸில் வந்து அவங்க சோக் பண்ணிடுவாங்க. டு பி ஃப்ரேங்க், அந்த சோக்கர்ஸுங்கிற டேகை வந்து ஃபைனலாக அவங்க வந்து உடச்சிட்டாங்க இன்றைக்கி. உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. எனக்கு நான் பேசும்போதே உங்களுக்கு அது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் விக்ட்ரியை வந்து அவங்களோட விக்ட்ரியாக நினச்சி வந்து கொண்டாடுறாங்க மனசார. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இந்த மேட்சோட சில ஸ்டாட்ஸ் பற்றி சொல்லணுன்னா, இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. ஸோ ஓவர் காஸ்ட் கண்டிஷனை வந்து அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவை வெறும் 202 ரனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆக்குனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம ஸ்டீவ் ஸ்மித் வந்து 66 ரன் அடிச்சிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வெப்ஸ்டர் வந்து 72 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அண்ட் நம்ம ரவாடா வந்து 5 விக்கெட்ஸ் ஆல் வந்து எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது அகெயின் அவங்க அப்படியே கொலாப்ஸ் ஆகி வெறும் 138 ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம பேட் கமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் 6 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் ஆகும்போது 74 ரன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்தி லீடு இருந்துச்சு. நான் நினச்சேன் எப்பயும் போல் நான் இந்த மேட்சும் போச்சியா, இந்த வாட்டியும் கப்பு ஆஸ்திரேலியாவுக்கு தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் கிடச்சிச்சு. மக்களே, இங்கே வந்து ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது, எனக்கு வேர்த்து கொட்டுது. இருந்தாலும் நான் வந்து பேசியாவேன். என் ஃபேஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல.
28 ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கூட லாஸ் ஆகாமல் இருக்கிறப்போ ஒரு ரபாடா வந்து ஒரு ஃபைன் ஸ்பெல் வந்து போட்டிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 2 விக்கெட் குவாஜா அண்ட் வந்து கேம்ரான் கிரீன் அவங்க 2 பேரோட விக்கெட்டும் வந்து ஒரே ஓவரில் எடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஆஸ்திரேலியன் இன்னிங்ஸும் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஒரு 70 ரன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரியும் அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கும் வந்து ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணுவாங்க. ஐ திங்க் 60 ஆட் ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 40 ஆட் ரன்ஸில் வந்து அலெக்ஸ் கேரி அவுட் ஆனதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு ஃபைட்டிங் நாக் வந்து விளையாண்டாருங்க. ஒரு 58 ரன் வந்து நாட் அவுட்டாக கடைசி வரைக்கும் நின்னார். ஒரு 282 டார்கெட்னு பார்க்கும்போது ஒரு 4th இன்னிங்ஸில் வேர்ல்டு கப் ஃபைனலில் அதுவும் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் பாலிங் அட்டாக் அகெயின்ஸ்டாக அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கல. ஏன்னா ரிக்கல்டன் வந்து உடனே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப், ஒரு ஃபைட்டிங் பார்ட்னர்ஷிப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெம்பா பவுமா அண்ட் ஏடன் மார்க்ரம்க்கு அவங்க இந்த மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப்னால தான் ஃபைனலாக இந்த கப் அடித்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க. எப்பா என்ன சொல்லுது, எனக்கு வேர்த்து கொட்டிச்சுப்பா. இதுக்கப்புறம் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ வந்து எப்படியாச்சும் நான் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஆஃபீஸ் வேறு கூப்பிட்டுருந்தாங்க. ஆஃபீஸில் போயிட்டு பிட்ட போட்டு நான் மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தேன் பாதி நேரம். என்னால் பார்க்காம இருக்க முடியல. பிகாஸ் நான் வந்து ஒரு எப்படி சொல்லுது, கிரிக்கெட்னா நான் வந்து ஒரு பைத்தியங்கண்ணா. நான் வந்து ஒரு கிரிக்கெட் வெறியன்னு சொல்லலாம் நீங்கள், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. காங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஃபார் வின்னிங் தி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அதுதான் சொல்லுவாங்கங்க, டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் ஃபார்மேட் தான் பெஸ்ட் ஃபார்மேட்னு. ஏன்னா டெஸ்ட் தான் பார்த்தீங்களா எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அல்டிமேட்னா டெஸ்ட் தாங்க. அதனால தான் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தி அல்டிமேட் டெஸ்ட்னு பேர் வச்சுருந்தாங்க. ஓகே கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் லவ் யூ ஆல், டாட்டா, பை பை, டேக் கேர், see you all in the next video guys, bye bye.